ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம A1 டிவி. நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் மற்றும் நெஞ்சார்ந்த நன்றிகளுடன் நான் உங்கள் விஜய் மோகன்ராஜ். மக்களே, நம்மளுடைய நம்ம A1 டிவியின் தாரக மந்திரமே சமூக பொறுப்பு, சமூக அக்கறை மற்றும் சமூக சிந்தனையுடன் செயல்படுவோம். நம்ம A1 டிவியில் எதிர்பாராதே எதிர்பாருங்கள். எல்லா விதமான நிகழ்ச்சிகளுமே வரும். ஒரு விளம்பரதாரர் நிகழ்ச்சி வரும், சோசியல் அவேர்னஸ் மெசேஜ் வரும், படத்தினுடைய ரிவ்யூ வரும், அந்த மாதிரி எல்லா விஷயமே வரும். அந்த வகையில் இன்றைக்கி நான் காமிக்க போகிறது என்னன்னாக்க, நம்ம எல்லாருனுடைய லைஃப்லேயுமே எல்லாருனுடைய ஒரு லட்சியம்னே சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சொந்த வீடு. ஸோ அதை நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? கனவு இல்லம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய கனவு இல்லத்தை எப்படிலாம் கட்டலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன விஷயம். கரூர் பகுதியில் ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த வீடினுடைய ஒரு ரிவ்யூ தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வீட்டை கனவு இல்லத்தை ஒருத்தர் அருமையாக கட்டியிருக்காரு. அதை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சிவில் இன்ஜினியர் ஒருத்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. உண்மையாலுமே வீடினுடைய கட்டமைப்பு செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ அந்த வீடு எப்படிலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த வீடினுடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்துட்டு ஒரு நார்மலான பீப்புள் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு படிச்சுட்டு அந்த ப்ரொஃபஷனலாக அந்த ஒர்க்கை பண்ணும்போது எவ்வளோ எத்திக்ஸாக பண்ணியிருக்காங்க, ஒர்க்கு ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி இந்த ஃபுல் வீடியோவில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது கூட அப்படியே நம்மளுடைய நம்ம A1 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடு பிடிச்சிருச்சுன்னா நீங்களும் உங்களுடைய கனவு இல்லத்தை இதே போல் அழகாக நீங்கள் வடிவமைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இன்ஜினியரோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். இந்த வீடு தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக காமிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த வீடு. இதனுடைய ஃப்ரண்ட் எலிவேஷனே ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னாக்கா பால்கனியில் வந்து கிளாஸ் ஃபினிஷிங்கு, மேலே வந்து கிரில் ஒர்க்ஸு. இப்போ இந்த வீட்டுக்குள்ளார போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கோம். போர்ட்டிகோவே அவ்வளோ ஸ்பேஸ் விட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க. செம்ம சூப்பரான ஒரு ஸ்பேஸு. ஸோ போர்ட்டிகோவே டிசைன் அழகாக இருக்குது. சூப்பர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அருமையாக இருக்குது. ரோட் ஃபேஸிங் வீடு. விண்டோஸ் சின்னதாக வைக்காமல் நல்ல லென்த்தியாக பெருசாக சூப்பராக வச்சுருக்காங்க மக்களே. ஸோ இதனால் வந்து வீட்டுக்குள்ளார ஏர் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், உள்ளேருந்து வியூ நல்லாயிருக்கும். ஸோ அழகாக பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து வீட்டினுடைய என்ட்ரன்ஸு. ஸோ உள்ளுக்குள்ளார அப்படியே போகலாம் வாங்க. வீட்டோடனுடைய என்ட்ரன்ஸ் தலைவாசல் இதான் மக்களே. கிழக்கு பார்க்க இருக்குது டிசைனு. ஸோ கிழக்கு பார்க்க தலைவாசல் வச்சு சூப்பராக கட்டியிருக்காரு. ஜஸ்ட்டு ஒரு இதுக்காக உங்களுக்கு அப்படியே ரோடு வியூவும் காட்டுறேன். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளே வந்தோன்னாக்க அப்படியே நேராக பூஜை ரூம். அப்படியே ஹாலில் நான் போர்ட்டிகோலேருந்து காமிச்சேன் இல்லையா, அந்த ஜன்னல் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்படியே சூப்பராக ஹைட்டு நல்லா தனிவாக நம்ம அந்த இதில் வச்சுருக்காங்க. இங்கேருந்து ஜன்னலேருந்து பார்த்தோம்னா வெளியில் ரோடு, போர்ட்டிகோ எல்லாமே கிளியராக தெரியுது மக்களே. ஸோ இந்த மாதிரி தான் மக்களே கட்டணும். வீடை வந்து நம்ம கட்டும்போது, வடிவமைக்கும் போது ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணுங்க. பார்த்தீங்களா, ஜன்னலேருந்து தான் காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குது. ஸோ மெயின் டோர் நம்ம வந்து பார்த்தோம். ஹால் நல்ல ஸ்பேசியஸாக தேவையான அளவு சூப்பராக வச்சுருக்காங்க. டிவிக்கு ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் டிசைன் செட் பண்ணி சூப்பரான அந்த ஒரு கபோர்டு. டிவியோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப்ஸு வீட்டுக்குள்ளார இருந்தே மாடிப்படியில் ஏறி மேலே 2 பெட்ரூம் இருக்கு மேலே போகிறது. ஸோ மேலே போகிறதுக்கு முன்னாடி ஹால்லேருந்து கிச்சன் போகிற வழி, கிச்சன் அது பின்னாடி அப்படியே கொல்லப்புறம். இந்த டோர் வந்து ஸ்ட்ரைட்டாக போனோன்னா பின்னாடி அப்படியே கொல்லப்புறம். லெஃப்ட்டில் திரும்பினோன்னாக்க கிச்சன். சூப்பரான ஒரு நல்ல மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காரு. இடத்துல சிங்க் இருக்குது. சிங்க்கு பக்கத்தில் நின்று பாத்திரம் தேய்க்கும் போது அந்த ஒரு ஜன்னல் இருந்துச்சுனாக்கா ஜன்னல் வழியாக காற்று வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன் சொன்னேன் இல்லையா, அதுதான் சிம்னி இது. ஸோ இங்கே சமைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த நம்ம என்ன அடுப்பு திண்ணேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு கீழேயுமே வந்து கபோர்டு இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. சூப்பராக அந்த கபோர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க மக்களே கிரே கலர் தான் எல்லாமே பண்ணியிருக்காரு. இந்த சிலிண்டர் வைக்கிற மாதிரி இது, ஸோ அது எல்லாமே கவர் பண்ணியிருக்கு. ஸோ கவர் பண்ணியிருக்கனால இங்கே பாருங்கள் அழகாக ஒரு ட்ரே உள்ளேருந்து எடுக்கிறேன். சூப்பராக வெளியில் வருது. ட்ரே வச்சுருக்காங்க சூப்பராக. நான் எதாக இருந்தாலும் இல்லை, நம்ம இப்படி ட்ரேயில் வச்சிட்டோம்னாக்க நம்ம ஒன்று வெளியில் வைக்க வேண்டியதில்லை. இங்கே பார்த்தீங்களா மக்களே, கிச்சனில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்டேட்டடான விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ கபோர்டு எல்லாமே என்னென்னா, நம்ம அந்த கிச்சனில் இது கேஸ் ஸ்டவ்னுடைய அந்த புகைகள் வந்து பாத்திரங்களில் ஒட்டாமல், பொருட்களில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கபோர்டு போட்டு வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும். இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதனுடைய கிச்சனில் இந்த கபோர்டு வைக்கிறது எவ்வளோ யூஸு, எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இது எல்லாமே சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ கிச்சன் உள்ள பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோ இருக்கிற ஒரு குட்டியுன்ற இடத்த சூப்பராக இது பண்ணியிருக்காங்க மக்களே. ஃபுல்லாக கபோர்டு கவர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்குது. என்ன ஃப்ரிட்ஜுன்னு பார்க்குறீங்களா, இல்லை இதுவும் ஒரு கபோர்டு தான். கிச்சன்லேருந்து வெளியில் வந்தோம்னாக்க பின்னாடி கொல்லை பக்கத்துக்கு போகிற வழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அழகாக கபோர்டு, ட்ரே அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மக்களே.
ஸோ கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்காரு கிரவுண்ட் ஃப்ளோரில். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் சூப்பராக ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த முடிஞ்ச அளவுக்கு விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு வென்டிலேஷன், வெளிச்சம், ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் மக்களே. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். வாங்க பார்த்துடலாம் என்னன்றதை. அட்டாச் பாத்ரூம் சூப்பர். உள்ள லைட்டு எரிக்கிறது தான், லைட்டே போடல, ஆனால் அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. ஸோ நல்ல ஹைட்டில் வந்துட்டு இங்கேயும் வந்து ஒரு விண்டோ வச்சுருக்காங்க. ஸோ ஒரு வீடுனாக்க எந்த ஒரு இடமா இருந்தாலுமே அந்த ஏர் சர்க்குலேஷன், விண்டோஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லேருந்து வரும்போது அந்த ஹால் போகிற வழியில் ரொம்பவே அழகான உடன் ஒர்க்கில் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கொல்லப்புறம் போகிறதுக்கு முன்னாடி அப்படியே வீட்டில் உள்பக்கிட்டு நம்ம மாடியில் போய் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மாடியில் இருக்கக்கூடிய 2 ரூமையும் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க போகலாம். அதை சூப்பராக இருக்கீங்க பார்த்தீங்களா. நம்ம அந்த ஸ்டெப்ஸு மாடியில் ஏறுறதுலேருந்து ஹால் காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம முன்ன பார்த்த ஹால் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்படியே படியில் ஏறிட்டே போகும்போது அழகாக சைடில் ஹால் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வீடு நல்ல டிசைனாக இருக்கணும், சூப்பராக ஃபினிஷிங் வரணும்னா நீங்கள் நம்மளுடைய இன்ஜினியரை சூஸ் பண்ணலாம். நம்ம இன்ஜினியர் முத்துக்குமார் பார்த்தீங்களா. மாடியில் ஏறும்போது சைடில் ஒரு ஜன்னல் வச்சு இது ஒரு வென்டிலேஷன். இங்கேருந்து ரோட் வியூ இந்த ஏரியாவுடைய. ஸோ வீட்டை சுற்றி பார்க்கணும், வீட்டை சுற்றி உள்ள ஏரியாவை பார்க்கணுன்னா வீட்டுக்கு வெளியில் போக தேவையில்லை, வீட்டுக்கு உள்ளார இருந்தே சுத்தமாக ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மாடிப்படி ஏறி வந்தோம் இல்லையா, இடத்துல அழகாக கிளாஸ் போட்டிருக்காங்க. கிளாஸுமே ஒரு நல்ல டிசைனாக இருக்குது, சூப்பராக. ஸோ எல்லாமே ஒர்க்கை வந்து பார்த்து ஒன்றும் ரசித்து செஞ்சுருக்காங்க மக்களே. செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இங்கேயும் வந்து ஒரு விண்டோ வச்சுருக்காரு. இந்த விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ வெளி உலக தொடர்புலேயே எல்லோரும் இருக்கணும். நமக்கு வந்து நாட்டில் நம்மளை சுற்றிலும் அக்கம் பக்கம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம் இல்லையா. அது மாடிப்படி ஏறி வந்தோடனையும் அப்படியே அங்கிட்டு ஒரு பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூமை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பெட்ரூம்குள்ளே போயிட்டு வந்துடுவோம். பாருங்கள் மக்களை, சூப்பராக இருக்கு. வாவ், எக்ஸலண்ட் டிசைன். உள்ளே பார்த்தீங்கன்னா செக்டு டிசைனில் ஃப்ளோர் டைல்ஸ் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜன்னல் இருக்குது மக்களே. வித்தவுட் ஜன்னல், வித்தவுட் வென்டிலேஷன் இங்கே ரூமே பண்ணல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரூமில் இங்கேயும் வந்து ஒரு டிவி வைக்கிறதுக்கு சூப்பர் கபோர்ட் செட்டப் பண்ணியிருக்காரு. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுல் வியூ மிரர் இருக்குது. ஸோ அது அப்படியே வந்தோம்னாக்கா இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம்னா பாத்ரூம் உள்ளுக்குள்ளாரே வாஷ் பேஷன் வைக்காம பாத்ரூம் வெளியில் வச்சுருக்காங்க. இதுதான் சூப்பர் பிளான். ஸோ நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பாத்ரூம் உள்ளார வாஷ் பேஷன் வச்சுருவாங்க. நம்ம சின்ன யூசேஜுக்கும் வாஷ் பேஷன் யூசேஜுக்கும் நமக்கு வந்துட்டு பாத்ரூம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு வெளியில் இருக்குது, ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம், வாய் கொப்பிச்சிக்கலாம். ஸோ பாத்ரூம்குள்ளே ஒருத்தர் இருந்தால் இங்கே வெளியில் வந்துட்டு நம்ம வந்து ப்ரஷ் பண்ணிக்கலாம். பெட்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ள மேலே பார்த்தீங்கன்னா பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மினி பெட்ரூம் மாதிரி இருக்குது. ஸோ சூப்பர் பிளானிங். ஸோ வாங்க அடுத்ததான் நம்ம வந்துட்டு வீட்டினுடைய பின்பக்கம் போய் பார்ப்போம். அதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கொல்லப்புறத்தை பார்த்துட்டு அந்த இன்னொரு பெட்ரூம் போகலாம். ஸோ ஏன்னா இதுதான் பக்கமாக இருக்குது. இதுக்காக இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ண சொல்லி இவ்வளோ தான் அழுத்தி சொல்கிறேன்னா, ஸோ எல்லா விஷயத்தையும் நம்மளே ஞாபகம் வச்சு செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஸோ இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இவர் வந்து இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், அவருக்கு அதான் ஒர்க்குங்கும்போது அவங்க ஒன்று ஞாபகம் வச்சு பார்த்து செய்கிறாங்க மக்களே. சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மாடியில் பேக் சைடு பார்த்தீங்களா, ஃப்ளோரிங்குமே பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே அந்த க்ரீன் பெயிண்ட், கூலிங் பெயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ சாஃப்டாக இருக்குது மக்களே, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதுதான் இங்கே நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேக் சைடினுடைய அந்த போர்ஷன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் ரோட் வியூ நல்லா இருக்குது மக்களே. உங்களுடைய கனவு இல்லமும் இதுபோல் ஒரு அழகான வடிவமைப்போட சூப்பராக அமையணுன்னாக்க நீங்கள் நம்மளுடைய என்ஜினியர் முத்துக்குமாரை ஃபாலோ பண்ணுங்கள். என்ஜினியர் முத்துக்குமாரனுடைய கான்டாக்ட் நம்பர் நான் என்னுடைய இதில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோலேயே போடுறேன். அப்படியே மொட்டை மாடி போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். அப்படியே இந்த வீட்டினுடைய சைடில் உங்களுக்கு காமிக்கிறேன் மக்களே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்க இந்த ஏணி மாதிரி வச்சுருக்காங்க மொட்டை மாடிக்கு ஏறுறதுக்கு. ஸோ அப்படியே நான் பேசிகிட்டே வந்து மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். இங்கே வந்து மாடியிலையும் ஒரு இது பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பார்த்தோம்னாக்கா சோலார் சிஸ்டம் பிளான் பண்ணுவார் போல் தெரியுது. சோலார் சிஸ்டம்க்கான செட்டப் மாதிரி தான் தெரியுது. சூப்பர், ரொம்பவே நல்லது. ஸோ எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். சோலார் சிஸ்டம் போடும்போது நம்ம எலக்ட்ரிக்கல் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி இபியில் கொடுத்து நம்மளுடைய மந்த்லி இபி இதை குறைச்சிக்கலாம், கன்சப்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லது. ஸோ மின்சார சிக்கனம் தேவை இக்கணம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பிளானர் தேவை. யார் அந்த பிளானர்? அதுதான் இந்த வீடை கட்டி கொடுத்துருக்கக்கூடிய சிவில் இன்ஜினியர்
முத்துக்குமார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இன்னொரு ரூமோட என்ட்ரன்ஸ் தான் இது. அந்த ரூம்குள்ளார போகலாம் வாங்க. ஸோ சூப்பரான ஒரு இது பார்க்குறதுக்கு இப்போ செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த டிவி கப்போர்டு. இந்த வீட்டில் என்னென்னா எங்கேயுமே ஜன்னல் இல்லாத இடமே கிடையாது. எல்லா ரூம்லையும் எல்லா இடத்துலையுமே ஏர் வென்டிலேஷன் ஜன்னல் வச்சுருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜன்னல் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஜன்னல் கிட்ட வந்துட்டு இந்த இடத்துல ஒரு டேபிள் ஒன்று அப்படியே சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னாக்க, இது வந்து ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃபீஸ் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டேபிளை சூப்பராக வந்து இது கூட சேர்த்து அப்படியே இன்பில்ட்டாக பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல உட்காந்து பண்ணும்போது இந்த இடத்துல அந்த வெளி உலக தொடர்போடையே இருக்கலாம் மக்களே. வீடினுடைய ஃப்ரண்ட் போர்ஷன். ஸோ கீழே யாராவது வந்திருக்காங்களா அப்படியே எட்டி பார்த்துக்கலாம். இங்கே ரூம்லேருந்து எட்டி பார்த்தோம்னாலே தெரியும். அப்புறம் வந்து வெளியிலேருந்து வெளிக்காற்று மக்களே, ஓப்பன் ஏர், வெளிக்காற்று, சுத்தமான ஆக்சிஜன். நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல வெளிக்காற்று வேணும். இல்லை வீட்டுக்குள்ளே என்னதான் ஏசி இருந்தாலும் வெளிக்காற்று உள்ளே வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ ரோடு வியூவு நல்லாயிருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல உட்காந்து நம்ம படிக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரோட் வியூ, ஒரு ஜன்னல் பக்கத்தில் டேபிள், உட்காந்து படிக்கலாம், எழுதலாம், பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்குது இந்த பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூம்னுடைய இந்த டோர் என்ன டோர், இதுதான் அந்த பால்கனி. கீழே காமிச்சன்ல மாடியில் மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சின்னதாக இருக்கிற இடத்த யூஸ் பண்ணி மேலே பார்த்தீங்களா மக்களே, அழகாக கிரில் டிசைன், சூப்பர் டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக அட்டகாசமாக இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த பால்கனியில் ஸோ இங்கே வந்து குட்டியாக அழகாக கிளாஸ் ஃபினிஷிங் சூப்பராக, எல்லாம் செவரை கட்டி அடைக்காமல் சூப்பராக கிளாஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று அணுவாக ரசித்து செஞ்சுருக்காங்க. வீடை கட்டலை, செதுக்கியிருக்காங்க. ஸோ சூப்பராக. ஸோ இங்கே ஒரு லைட் வச்சுருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கும் ஈவினிங் நைட் டைமில் சூப்பராக இருக்குது. அப்படியே ரோடு வியூ உங்களுக்கும் காமிக்கிறாங்க பாருங்கள், அப்படியே சூப்பராக. அதாவது வீட்டை சுற்றிலும் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு வீட்டிலேருந்தே பார்த்துக்கலாம். வீட்டிலேருந்து வெளியில் போய் பார்க்க தேவையில்லை. இந்த வீட்டுக்கு கணியில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். இதில் ஒரு ஊஞ்சல் கிஞ்சல் கட்டி தொங்க விட்டுக்கலாம், ஜாலியாக உட்காந்து ஆடிட்டு இருக்கலாம், அப்படியே உள்ளே உட்காந்து படிக்கலாம். ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட அலாங் வித் ஒரு சூப்பர் கபோர்டு, சூப்பரான ஒரு பிளானிங் மக்களே. இடத்துல வந்து நான் தெரிகிறேன்னா இவ்வளோ நேரம் எடுத்தேன், ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, அதுக்காக தான் வந்தேன். ஓகே மக்களே, போலாம் வாங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னை நீங்கள் பொறுத்துக்கிட்டு என்னை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்னுடைய ரெஸ்ட் ரூம் இது. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே இறங்குறோம். ஸ்டெப்ஸ் டிசைனு எல்லாமே ஒரு இடத்துலையும் ஒரு கலரிங், எல்லாமே ஒரே கலராக போடாமல் ஃப்ளோரிங்க்கு ஒரு கலரு, ஸ்டெப்ஸுக்கு ஒரு கலரு, இந்த மாதிரி நீட்டாக பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்னுடைய வீட்டினுடைய கொல்லப்புறம் போகிறதுக்கான வழி. ஸோ இதை ஓப்பன் பண்ணி இப்போ அப்படியே பின்னாடி போகிறோம். ஸோ பின்னாடி போனோம்னாக்கா இப்போ டோரை ஓப்பன் பண்ணி வந்தோம்னா பின்னாடி ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. அப்படியே லெஃப்ட்டில் வந்துட்டு ஒரு அவுட் சைட் பாத்ரூம். வீட்டுக்குள்ளார எல்லா ரூம்லேயுமே வந்து அட்டாச்சு பாத்ரூம், ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொல்லப்புறத்தில் பின்னாடி வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்தியன் டாய்லெட் வச்சுருக்காங்க. ஸோ 1000 தான் வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தாலும் இந்தியன் டாய்லெட்டு ஒரு பெரிய கம்ஃபர்ட்டு. அதுவும் இல்லாமல் நம்ம ஹெல்த்துக்கு அது ஒரு சூப்பரான ப்ராக்டிஸ் மக்களே. மோட்ரு, தண்ணி தொட்டி, இது எல்லாமே பின்னாடி ஒரு இதில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் எல்லாமே பிளானிங் பக்கா. இந்த மாதிரி ஒர்க்கு வந்து பண்ணணுன்னாக்க கண்டிப்பாக அது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலால் தான் முடியும். ப்ரொஃபஷ்னல்னால் யார்? என்ஜினியர். ஹாய் மக்களே, என்ன மக்களே எல்லோரும் வீடியோ எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? வீடு நல்லா இருந்துச்சா? கண்டிப்பாக செம்ம சூப்பராக இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வீடினுடைய ஒரு போர்ஷனும் ஒரு இடமுமே பார்த்தீங்கன்னாக்க அவ்வளோ தூரம் வந்து ரொம்பவே பார்த்து கட்டியிருக்காங்க. கட்டலை, வீடை வந்து செதுக்கியிருக்காங்கன்னே சொல்லணும். ஸோ அந்த மாதிரி சூப்பராக இருக்குது எல்லாமே. ஸோ ஒரு நல்ல டிசைன், நல்ல பிளானிங். ஸோ மக்களே நீங்களும் வந்துட்டு இதே போல் கஷ்டப்பட்டு சம்பாரித்து சேர்த்து வச்ச காசை வச்சு நீங்கள் கட்டக்கூடிய உங்களுடைய கனவு இல்லம் இதே போல் ஒரு கனவு இல்லம் நனவாக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கனவு இல்லம் நல்ல நனவாக கண்டிப்பாக நம்மளோட இன்ஜினியரை சூஸ் பண்ணுங்கள். இன்ஜினியர் முத்துக்குமார் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருப்பார். சூப்பர் பிளானிங். ஸோ இதில் என்னன்னாக்கா இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இடம் வந்து ஒரு சின்ன இடம் தான். ஒரு கம்மியான ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய இடத்த யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான வீடு கட்டியிருக்காரு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் வச்சு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் வச்சு, பின்னாடி வந்துட்டு ஸ்பேஸ் விட்டு, முன்னாடி வந்து பால்கனி. வீடை சுற்றிலும் பார்த்தீங்களா மக்களே, எல்லா இடத்துலையும் ஜன்னல், ஏர் வென்டிலேஷனு, சூப்பரான என்ட்ரன்ஸு. வீடு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, போர்ட்டிகோலேயே பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் டைல்ஸ் போட்டுருவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா வெளிச்சமாக பண்ணியிருக்காங்க மக்களே, சூப்பராக. ஸோ ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த போர்ட்டிகோலேயே வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனே பண்ணலாம். ஸோ முன்னாடி ஒரு கார் நிப்பாட்டி, அந்த கார் நிப்பாட்டி அதுவும் இல்லாமல் ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. ஸோ நல்லா இருக்குது. அது இல்லாமல் வீடினுடைய என்ட்ரன்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு காமிச்சிட்டேன். நீங்கள் உங்களுடைய வீடுகளை, சொந்த வீடை நீங்கள் கட்டும்போது
நம்மளோட வீடை கட்டித்தரத்துக்கு எந்த இன்ஜினியரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்களே, தேடுவீங்க இல்லையா? ஸோ அந்த உங்களுடைய தேடலுக்கும் உங்களுடைய அந்த சஜஷனுக்குமான வீடியோ தான் இது. ஸோ உங்களுடைய கனவு இல்லத்தை நனவில்லமாக அற்புதமான அழகான வீடாக கட்டி கொடுக்கறதுக்கு நம்மளுடைய இன்ஜினியர் முத்துக்குமார் அவர்கள் உண்மையாலுமே ஒரு சூப்பர் சாய்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸோ நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க. ஸோ நம்மளுடைய நம்ம A1 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாலுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நம்பி இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியிலேருந்து நான் கிளம்புறேன். மீண்டும் மற்றும் வேறு ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு நல்ல தகவல் உள்ள விஷயத்தோடு நான் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நான் முன்னே சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய நம்ம A1 டிவியில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள், சமூக பொறுப்பு, சமூக அக்கறை மற்றும் சமூக சிந்தனையோடு செயல்படுவோம் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், சாச்சா, பாய் பாய், see you and love you all மக்களே.